நீ கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாய் வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காம இருப்பார். Praise the Lord. Hallelujah. 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 இந்த கடனை குறித்து ನಾವು ನಾಳೆ பார்க்கிறோம். ಈ ಸಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. கடனை ಸಾಲವನ್ನು கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, நாம் வாங்கி ஆண்டவரை கொடுக்கணுமே என்பதை நாம் ஒரு வேதனையா வச்சிருக்கிறாரா? ಕೊಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಮಡಗಿದ್ದಾರಾ ಇಲ್ಲ ತಗೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಡಗಿದ್ದಾರಾ? எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் கொடுக்கும்படி வச்சிருக்க கை வைக்க முடியுமா? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಕೈ ಎತ್ತಿ ನೋಡೋಣ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கடன் வாங்குவதற்கு தேவன் அனுமதிக்கிறதே கிடையாது. ಸಾಲ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அது நமக்கு சில அந்த கடனை வாங்கி இருப்பாங்க, அந்த கடனை என்ன ஆனது எப்படின்னு தெரியல, கொடுக்க முடியாம இருக்கிற ஒரு நிலைமை. ಆ ಸಾಲ ತಗೊಂಡು ಕೊಡಕ್ಕಾಗದೇ ಇರುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. கடன் வைத்து கடனா இருந்தால் பரலோகம் ராஜ்யத்துக்கு போவதில்லை. ಸಾಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தானே, ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವವರು ತಾನೇ. ஹalleluya. ஹalleluya. நான் கூட சும்மா கடை வாங்கிட்டு ஆண்டவருக்குள்ள வராது முன்ன ಪಾಸ್ಟರ್ ದೇವರೊಳಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸುಮ್ಮನೆ ಸಾಲ ತಗೊಂತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் அனுமதி இல்லாம நான் வாங்க மாட்டேன். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ என்ன செய்யக்கூடாது? ಕರ್ತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಬಾರದು. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆனால் நாம கடன் என்பதை ரெண்டு ராஜாக்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ಎರಡನೇ ಅರಸುಗಳಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 4 அதிகாரங்கள் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். ಒಂದನೇ ವಾಕ್ಯ. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். எப்படி இறந்து போனான்? கடன் வாங்கி உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பயந்தவர். ಅವರು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು. என் கணவன் கர்த்தருக்கு பயந்தவர். ನನ್ನ ಗಂಡನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು. தேவனுக்கு பயந்தவர். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು. ஹalleluya. ஹalleluya. உண்மை நடந்தா ಇಷ್ಟು ದಿನ ನಿಜವಾಗಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದರು. ஹalleluya. ஹalleluya. கடன் பெற்ற ಅವರು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ஹalleluya. ஹalleluya. கடன் பெற்று என்ன செய்தான்? ಸಾಲ ತೆಗೆದ ನಂತರ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஹalleluya. ஹalleluya. கடன் வாங்கும்போது யாருமே என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ಸಾಲ ತಗೋಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಯೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கடன் வாங்குற அன்னைக்கு விருந்து, ಸಾಲ ತಗೊಳ್ಳೋ ದಿನ ದೊಡ್ಡ ವಿಶೇಷವಾದ ಭೋಜನ. ஹalleluya. ஹalleluya. ஆனா தினம் சாப்பிடணும் நம்ம வாழ்க்கையில மருந்து இல்ல. ಆದ್ರೆ ದಿನ ತಿನ್ನಬೇಕು ಔಷಧಿಗಳು. வாங்கும்போது வாங்கிடுறோம்னா, ತಗೋಬೇಕಾದ್ರೆ ತಗೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. வாங்கும்போது கடன் வாங்கிடுறோம். ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಸಾಲ ತಗೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. கடன் வாங்க முன்ன யோசிக்கணும், ನಾವು இதை கொடுக்க முடியுமா? ನಾವು ಸಾಲ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು, ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತಾ? எதுக்கு யோசிக்கணும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು? ஹalleluya. ஹalleluya. ನೀವು கடன் பட்டு கடன் கொடுக்கலனா, ನೀವು ಸಾಲ ತಗೊಂಡು ಸಾಲ ತಿರುಗಿಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு இடம் கிடையாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா வேதங்களை நம்ம அநேக இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಓದಬಹುದು. இந்த இடத்துல வாசிக்கும் போது என்ன கேக்குறாங்க? கர்த்தருக்கு பயந்து உங்க 2 பிள்ளைகளுக்கு எனக்கு அடிமையா கொடுங்க. ಸಾಲ ಕೊಡಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ನೀವು 2 ಮಕ್ಕಳನ್ನು ನನಗೆ ದಾಸರನ್ನಾಗಿ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு கடினமானவர்கள் பாருங்க. ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದ ಮನುಷ್ಯ ನೋಡಿ. இதுக்கு 2 பிள்ளைங்க, ಅವರಿಗೆ ಇರೋದೇ 2 ಮಕ್ಕಳು. 2 ஆண் பிள்ளைங்க, 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. 2 ஆண் பிள்ளையும் 2 ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನು எனக்கு அடிமையா கொடுக்கணும், ನನಗೆ ದಾಸರನ್ನಾಗಿ ಗುಲಾಮರನ್ನಾಗಿ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಓದಿರಿ. சங்கீதம் 37 37ನೇ ಅಧ್ಯಾಯ 21 வசனங்கள். 21ನೇ ವಾಕ್ಯ. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? ದುಷ್ಟನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கடன் வாங்கி ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು செலுத்தாமல் போகிறான். ಅವನು ತಿರುಗಿಸಿ ಕೊಡಕ್ಕೆ ಆಗದೆ ಕೆಟ್ಟ ಮನುಷ್ಯ, ಒಬ್ಬ ಕೆಟ್ಟ ಮನುಷ್ಯನು ಕடன் வாங்கி ಸಾಲ ತಗೊಂಡು அதை திருப்பி செலுத்தாமல் போகிறான். ಅದು ತಿರುಗಿಸಿ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾನೆ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. சரி போயா
ಏನ್ ಮಾಡ್ತೀಯೋ ಮಾಡೋ, எங்க சொல்றேன் சொல்லப்போ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀಯ ಹೇಳು ಹೋಗು. அல்லேலூயா. ஹalleluya. பிரியமான தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீதி நியாயங்கள் நாம் இருக்க வேண்டும். ನೀತಿ ನ್ಯಾಯಗಳು ನಮ್ಮದಿರಬೇಕು. நம்மளால கொடுக்க முடிந்தால் மாத்திரம் தான் கடன் வாங்கணும். ನಮ್ಮಿಂದ ಕೊಡಕ್ಕಾದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಸಾಲ ತಗೋಬೇಕು. இல்லன்னா கடத்தை நாம் என்ன சொல்றோம், கடனுக்கு அடிமையா இருக்கிறோம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾವು ಸಾಲಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ. துன்மார்க்கர்கள் கடன் வாங்கி செலுத்தாம போகிறான். நீதிமான் இறங்கி கொடுக்கிறான். அதை கைதட்டி கத்திரமாக்கி மாட்டுங்க. ನೀತಿವಂತನು ದಾನ ಮಾಡ್ತಾನೆ, இறங்கி கொடுக்கிறான். ಅವನು ಕರುಣೆಯಿಂದ ಕೊಡ್ತಾನೆ. எப்படி கொடுக்கிறான்? ಹೇಗೆ ಕೊಡ್ತಾನೆ? நீங்க நாளில எனக்கு ரொம்ப உதவி செய்தீங்களே, ಆ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ஹalleluya, இத வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். ತಗೊಳ್ಳಿ, ನಾವು ಆ ದಿನ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ. பிரியமான தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு ஆண்டவருக்கு நான் 10 முறை கேட்டேன், 10 ಬಾರಿ ಪಾಸ್ಟರ್ ದೇವರ ಬಳಿ எனக்கு ஆண்டவர் இதேதான் பேசணுமா? ಯಾಕೆ ದೇವರು ಇದೇ ಮಾತಾಡ್ಬೇಕಾ? இதேதான் பேசுன்றார். ಇದೇ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இதுதான் பேசுன்றார். ಇದನ್ನೇ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅಂತ. ஹalleluya, ஹalleluya. நான் கொண்டு வந்த தேவ செய்தி ரெண்டு பக்கமும் பரலோக ராஜ்யங்களை குறித்து நான் கொண்டு வந்தேன். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರು 2 ಸಂದೇಶವನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. ஹalleluya, ஹalleluya. கடனை ಸಾಲವನ್ನು நீங்கள் வாங்காமல் இருப்பது ನೀವು ತಗೊಂಡೇ ಇರುವುದು நல்லது, ಒಳ್ಳೆಯದು. கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರೆ வாங்கலாம், ತಗೋಬಹುದು. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அது உண்மையான காரியங்களுக்காக, ஒரு அவசியமான காரியங்களுக்காக அது பயன்படுத்தும் தேவன் அனுமதினார். ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆಯಿಂದ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ತಗೋಬೇಕು ದೇವರ ಅನುಮತಿಯಿಂದ. வேண்டாம், ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇಡ. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நீ கடனை பாருங்க, 2 பிள்ளைங்க என்ன செய்யும், ನೀವು 2 ಮಕ್ಕಳನ್ನು ಏನ್ ಮಾಡು, எனக்கு அடிமையா கொடுத்துருன்றான், ನನಗೆ ಗುಲಾಮರನ್ನಾಗಿ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. இவனை சொல்ற தெரியுமா, ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என் கணவன் எப்படிப்பட்டவ, ನನ್ನ ಗಂಡ ಯಾವ ರೀತಿ ಆದವನು, கர்த்தருக்கு பயந்தவர் ஏன் கணவன், ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರು ಯಾಕೆ ಸಾಲ ತಗೋಬೇಕು? ஹalleluya, ஹalleluya. ஒரு வீடு கட்டுகிறோம், ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಿದೀವಿ, ஒரு முக்கியமான திருமண காரியம் இருக்கிறது, ಮುಖ್ಯವಾದ ಮದುವೆ ಕಾರ್ಯವಿದೆ, அவசியமா இருக்கிறது, ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ஓகே, ஹalleluya. ಅದು ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் கடன், அப்போ எலிசாவுக்கு சொல்றாரு, ಆಗ ಎಲಿಷನಿಗೆ நம்ம ಹೇಳ್ತಾರೆ, சொல்றாரு, ಈ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, விதவை சொல்லுது, ಈಗ ವಿಧವೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி 2 குமாரனையும் அடிமைகளாக்கிக் கொள்ள தங்களுக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். வந்தான். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. பிரச்சனையே சொல்றான், ಅವನ ತೊಂದರೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஒரே காரணத்தை சொல்றாங்க, ಅವನ ಸೇವಕರ ಬಳಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அப்புறம் பிறகு வாசிக்கிறோம், ನಂತರ ಓದೋಣ. நீதிமொழிகள் வாசிக்கிறோம், 22:7. 22:7. ஞானோக்திகள் 22. தரித்திரனை ஆளுகிறான், ஐஸ்வர்யன் தரித்திரனை ஆளுகிறார், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யார் அடிமை? இப்ப கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமை. ಸಾಲಗಾರನು ಸಾಲ ಕೊಟ್ಟವನಿಗೆ ಸೇವಕ. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த கடனை சில சமயங்களில் கடன் வாங்க முடிச்சு, ಈ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ கடன் வாங்கியிருந்தேன், ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಪಾಸ್ ಅವರು ಸಾಲ ತಗೊಂಡಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு சாமிக்குள்ள நான் புதுசா வர முடியுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಇನ್ನು ಅವಾಗ ಬರ್ತಾ ಇದ್ರು. பணம் கொடுக்கணும், ಸಾಲ ಹಣ ಕೊಡ್ಬೇಕು, அங்க வரான்னு சொன்னாங்கன்னா ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நம்ம ಕೈ ಹಸಿನ ಕೂப்பிಡುದು, ಆ ಅಮ್ಮನ ಕೈ ಚಾಚಿ ಕರೀತಾರೆ. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಅಲ್ವಾ? ரொம்ப பேர் கடன் வாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, ಸಾಲ ತಗೊಂಡವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஐயோ ಒಂದು கடனை வந்துக்கிறாங்க, எதிர்க்க நம்ம எப்படி பண்ணிக்கிறது, ನಾವು ಸಾಲದವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ರೆ ನಾವು ಹೇಗೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲೋದು ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா கடன்காரன் நான் அப்ப நாள் கூப்பிடுவேன், ಆದ್ರೆ ಸಾಲ ಕೊಟ್ಟವ್ರನ್ನ ಕರೀತಾರೆ, அவங்க அழுதுட்டு போவாங்க, ಅವ್ರು ಹತ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. நீ காசு கொடுன்னு சொல்லல, ನೀವ್ ಕಾಸು ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, நேரம் கொடுத்தா பரவாயில்ல, வெளியே போய் கொடுக்கணும், அதுக்காக சரிங்கிற ನೀವು ನಿಧಾನ ಕೊಟ್ಟರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಕೊಡ್ಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வீட்டு பாஸ் சொல்லும்போது, பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் நீ காசு கொடுக்கணும் பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர் கையசிக்கு போடுற, ನೀವೇ ಕಾಸು ಕೊಡ್ಬೇಕಾಗಿದೆ, ಯಾಕೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ಕರೀತೀರಾ ಅಂತ ಸಹೋದರರು ಕೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவங்க அழுதுட்டு போவாங்க, நீங்க இல்ல நீங்க பணம் கொடுங்க, நிறைய பேர் கொடுக்கணும், ನೀವು ಯಾವಾಗನ ಕೊಡಿ, ಆದ್ರೆ ಅನೇಕರು ಕೊಡ್ಬೇಕಾಗಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತಾರೆ. நம்ம கொடுக்கறது, ನಾವು ಕೊಡುವವರು. நல்லா புரிஞ்சுக்கங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, நம்ம எல்லாம் கர்த்தர் உதவி செய்யணும், ನಾವೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡುವವರು. கொடுக்கறவங்களுக்கு நம்மளுக்கு ஹிருதயம் கொடுக்கறவங்க காணப்படுகிறது, ನಮ್ಮ ಹೃದಯವು ಕೊಡುವಂತದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் ದೇವರು எப்போதுமே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள்,
ದೇವರಲ್ಲಿ ಯೋಚಿಸಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. எலிசா கேக்குறாரு, ಎಲಿಷನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவனுக்கு என்ன செய்யணும், ನಾನು ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. ಏನಿದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. என்ன இருக்குது ಮನೆ ಒಳಗಡೆ ಏನಿದೆ வாசிங்க, என்ன இருக்கிறது? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் ஆமென், ஒரே ஒரு குடம் என்னதான் இருக்கிறது. ಒಂದೇ ಒಂದು ಬಿಂದಿಗೆ ಅಷ್ಟು ಎಣ್ಣೆ ಇದೆ. இத எண்ணெயை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்துவனா, ಈ ಎಣ್ಣೆ ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಮನೆಯನ್ನು ನಡೆಸೋದಾ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்ல கடனை தீர்ப்பனா, ಅಲ್ಲ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸೋದಾ? என்ன செய்வது? ಏನ್ ಮಾಡೋದು? நிறைய பேரு ಅನೇಕರು நீங்க யோசிக்கலாம், ಇವತ್ತು ಯೋಚಿಸಬಹುದು, என்ன செய்வது, ಏನ್ ಮಾಡೋದು? ஐயோ இந்த வருமானம் கொஞ்சமா இருக்குது, ನನ್ನ ಸಂಬಳ ಕಡಿಮೆ ಆಗಿದೆಯಲ್ಲ, இந்த வருமானம் கொஞ்சம் வச்சுட்டு ಈ ಕಡಿಮೆ ಸಂಬಳವನ್ನು ஐயோ ಇಟ್ಕೊಂಡು நம்ம யோசித்தா எவ்வளவோ பெரிய காரியம்லாம் செய்ய மாட்டேங்குது. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. சம்பளம் வாங்கின உடனே, ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ, அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, சம்பளம் வாங்கின உடனே ಸಂಬಳ ತಗೊಂಡ ಕೂಡಲೇ ஒரே நாளில் இல்ல, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ நம்முடைய அந்த சம்பளம் எல்லாம் டிலீட் ஆயிடுது. ಆ ಸಂಬಳವೆಲ್ಲ ಖರ್ಚಾಗ್ಬಿಡುತ್ತೆ, டிலீட் ஆகுது, ಅದೆಲ್ಲ ಡಿಲೀಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, இதயத்துல. ಅದು ಹೃದಯದಿಂದ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, அது நமக்கு வராதுன்னு, ಅದು ನಮ್ಗೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. வராது இது, ಇದು அங்க ಬರೋದಿಲ್ಲ, அங்க 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 போயிடும், இது இது இல்ல. ಇದು ಅಲ್ಲಿಯೇ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, ನಮಗೋಸ್ಕರ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಅಂತ. இப்ப என்ன பண்ணோம், ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಯೋಚನೆ? ஏதாவது ஒண்ணு நிறுத்தணும், ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು, அப்போதான் நாம நல்லா கொஞ்சம் அப்படி இருக்க முடியும். ಅವಾಗ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆ ರೀತಿ ಇರಕ ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அது கூட நம்ம செய்திருக்க கூடாது, ಅದನ್ನು ಸಹ ನಾವು ಮಾಡಿರಬಾರ್ದು. முக்கியமானது. ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದ್ದು. Praise the Lord. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವನದ ಸಂತೋಷ ಇಲ್ಲ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏலியாக்குள்ள தேவன் இருந்தார், எலிசாக்குள்ள தேவன் இருந்தார். ಎಲಿಷನ ಒಳಗಡೆ ದೇವರಿದ್ದರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த எண்ணெய் குடங்களை எடுத்துட்டு வான்னு சொன்னார். ಆ ಎಣ್ಣೆಯ ಮೊಗ್ಗೆಯನ್ನು ತಗೊಂಡು ಬಾ ಅಂತ அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் பாருங்க, கதவு பூட்டினால் ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்ன செய்தார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದರು? எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால், அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது உங்கள் அடியார் வீட்டில் வேறொன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அங்க இன்னொன்று இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಇದೆ. என்ன இருக்கிறது? ಏನಿದೆ? தேவ கிருபை. ದೇವರ ಕೃಪೆ ಇದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மறக்காதீங்க, ಅದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒன்றுமே இல்ல, ಏನೂ ಇಲ್ಲ. உடனே நம்ம ஐடியா வேற போயிடக்கூடாது. ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಯೋಚನೆ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆ ಇದೆ, ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. நாம் யோசித்திருந்தா, ನಾವು ಯೋಚಿಸಿದರೆ, நாம் யோசித்திருந்தா, ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ நாம் நலமா இருந்திருப்போமே. ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಇರ್ತಿದ್ವಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் என்ன செய்கிறா? ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என்ன ஆலோசனை கொடுத்தா? ಏನ್ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? எப்படி ஆசீர்வாதம் பெறுகிறது? ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಿತು? ஒரு குடை எண்ணெய்கள் எப்படி பெறுகிறது? ಒಂದು ಬಿಂದಿಗೆ ಎಣ್ಣೆ ಹೇಗೆ அப்பொழுது ಹೆಚ್ಚಾಯಿತು? அவள் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் போங்க போங்க, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் பாத்திரங்களை கொண்டு வா. ನೀನು ಹೋಗಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋ ಮನೆಗಳಲ್ಲೆಲ್ಲ ಪಾತ್ರೆಗಳು ತಗೊಂಡ್ ಬಾ. என்கிட்ட இருக்க பாத்திரம் இருக்குது, ஆனாலும் அப்புறம் ஆசீர்வதிக்கிறது. இது வீட்டுல இருக்கிற பாத்திரம் என்ன நிலைமைனால் கடக்கிறது. ಮನೆ ಒಳಗಡೆ ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲ ಇದೆ, ಆದ್ರೆ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ದೊಡ್ಡದು. ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆ ಎಲ್ಲ ತುಂಬಿದ್ರೆ அல்லேலூயா. போங்க, எல்லா பாத்திரம் எடுத்துட்டு வா. ಹೋಗಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋ ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆಗಳು ತಗೊಂಡು ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ಪಾತ್ರೆಯನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. ஆனா தேவன் ಆದರೆ ದೇವರು எல்லாத்தையும் நிரப்பினா. ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದಾರೆ. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದ್ದಾರೆ. எல்லாத்தையும் நிரப்பினா. ಎಲ್ಲ ಪಾತ್ರೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ತುಂಬಿಸಿದರು. நிரப்பினா. ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னும் பாத்திரம் இருக்கிறதா போய் பாருங்க. ಇನ್ನು ಪಾತ್ರೆಗಳಿದ್ದೆ, ಹೋಗಿ ನೋಡಿರಿ. பாருங்க, தண்ணி வராத வீடு, ನೀರ್ ಬರದೇ ಇರುವ ಮನೆ, தண்ணி வந்துச்சுன்னா ನೀರ್ ಬಂದ್ರೆ என்ன செய்யணும்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ தண்ணி வராத 2 நாள் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, ನೀರ್ ಬರೋದಿಲ್ಲ 2 ದಿನಗಳ ಕಾಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ சொம்பு கூட விட மாட்டாங்க சார். ಚೊಂಬು ಸಹ ಬಿಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கிளாஸ்ல கூட தண்ணி பிடிச்சிருப்பாங்க. ಆ ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲೂ ಸಹ ನೀರು ಇಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. 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 ಹಾಲೆಲೂಯಾ. ஆனா ಆದರೆ எல்லா பாத்திரம் நிரம்பினது. ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು. அவர் சொல்ற, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, எல்லாம் பார்த்தேன், ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿದೆ, எல்லா இடத்துலயும் பார்த்தேன். ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನೋಡಿದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பாத்திரம் நிரம்பிடுச்சு. ಎಲ್ಲ ಪಾತ್ರವು ತುಂಬಿತು. எப்படி சொன்னாங்க? ಹೇಗೆ ಹೇಳಿತು? அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு ஆமென். அவள் தன் மகனை அல்லேலூயா. எல்லாம் பாத்திரம் நிரம்பிடுச்சு.
ಎಲ್ಲ ಪಾತ್ರೆಗಳು ತುಂಬಿತು. Praise the Lord. Praise the Lord. வேற பாத்திரம் இருக்கிறதா? ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಪಾತ್ರೆಗಳಿದ್ದ? அக்கம் பக்கம் கூட இல்ல, எல்லாம் நிரப்பிட்டா. ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲ ತುಂಬಿಸಿದರು. முதலாவது கடன் வாங்கினோம். எதற்கு வாங்கினோம், ஏன் வாங்கினோம்? ಮೊದಲನೇದಾಗಿ ಸಾಲ ತಗೊಂಡ್ವಿ, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ತಗೊಂಡ್ವಿ ಅಂತ ಯೋಚಿಸಬೇಕು. ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்கிட்டோம்னா ಒಂದ್ 10,000 20,000 ತಗೊಂಡ್ರೆ இப்ப வாடி பிள்ளைங்க ಇವಾಗ ಯುವನ ಮಕ್ಕಳು கவனம் எங்க போவோம்? ಗಮನ ಎಲ್ಲೋಗುತ್ತೆ? ரெண்டு பக்கம் போவோம். ಫ್ರೆಂಡ್ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ. அங்க போல என்னன்னா ಬನ್ನಿ ಹೋಗೋಣ, ಎಲ್ಲ தூரத்துக்கு போலாம், ದೂರಕ್ಕೆ ಟೂರ್ ಹೋಗೋಣ, ಆ ಕಡೆ ಹೋಗೋಣ, இந்த ஊருக்கு போலாம், ಈ ಊರಿಗೆ ಹೋಗೋಣ. ஹalleluya, ஹalleluya. செலவழிக்கலாம். ಎಲ್ಲ ಕಾಸನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡೋಣ, ஆமென். ಖರ್ಚು ಮಾಡೋಣ. செலவழிச்சிட்டு வருவாங்க. ಎಲ್ಲ ಕಾಸನ್ನು ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಇದಾರಲ್ಲ, சிலர், ಕೆಲವೊಬ್ರು சிலர் இருக்கிறாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಇರ್ತಾರೆ 10,000 ரூபாய் 10 நிமிஷத்துல செலவு பண்றாங்க இருக்கிறாங்க. 10,000 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಖರ್ಚು ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ. அவங்க தான் கடன் வாங்குறவங்க. ಅವರೇ ಸಾಲ ತಗೊಳ್ಳೋರು. அதே சொல்லுங்க. ஹalleluya. இல்ல அதே சொல்றீங்க. 10,000 ரூபாய் 10 நிமிஷம் செலவு பண்ற பெண்ணு அவதான் கடன் வாங்குறது. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ 10,000 ಖರ್ಚು ಮಾಡೋ ಎಣ್ಣೆ ಸಾಲ ತಗೊಳ್ಳೋದು. 10 ரூபாய் பத்திரப்படுத்துறாங்க. 10 ರೂಪಾಯಿನೂ ಸಹ ಭದ್ರವಾಗಿಟ್ಟಿರ್ತಾರಲ್ಲ, அவதான் புத்தியுள்ள ஸ்திரீ. ಅವರೇ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ. கடன் வாங்குறதுக்கு இடம் விட மாட்டாங்க. ಸಾಲ ತಗೊಳ್ಳೋಕೆ ಅವರು ಸ್ಥಳ ಕೊಡೋದಿಲ್ಲ. கடன் வாங்கினாலும், ಸಾಲ ತಗೊಂಡ್ರು கடன் வாங்கினாலும் ಸಾಲ ತಗೊಂಡ್ರು குடுக்கலாம் வாங்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் வரும். ಅವರಿಗೆ ತಿರುಗಿಸಿ ಕೊಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಅವರೊಳಗಡೆ ಬರುತ್ತೆ. நான் சொல்றது கொஞ்சம் யோசித்தீங்களா? ಪಾಸ್ಟರ್ ಹೇಳೋ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. பணம் அடிக்கிறது யாரு என்று வேதம் சொல்கிறது. ಹಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದು ಯಾರು? பணத்தை அழிக்கிறான். துஷ்டருக்கு தன் ஆஸ்தியை அழிக்கிறான். ದುಷ್ಟರು ತನ್ನ ಹಣವನ್ನು ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡ್ತಾರೆ. எத்தனை பேர் புத்தியுள்ள ஸ்திரீ? ಎಷ್ಟು ಜನ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದೀರಾ? 10 நிமிஷத்துல அடிக்கிறவங்க கண்டிப்பாக புத்தியுள்ள ஸ்திரீயே கிடையாது. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ 10,000 ಖರ್ಚು ಮಾಡೋರು ನಿಜವಾಗಿ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಅಲ್ಲ. கடுகு கொஞ்சமா போடு, எண்ணெய் கொஞ்சமா ஊத்து, நம்ம தூக்காத. ಸಾಸಿವೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕು, ಎಣ್ಣೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕು. சிலர் ಕೆಲವರು வேலையை போனா பயங்கரமா செலவு பண்ணிடுவாங்க. ಆಚೆ ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. எப்படி ஒரு வழி, ಯಾವುದೋ ಒಂದು ದಾರಿ. நான் என்ன சொல்றேன்னா 10 ரூபாவை ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 10 ರೂಪಾಯಿ பத்திரப்படுத்துகிறவர் 10 ರೂಪಾಯಿನ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟಿರುವವರು கடன் வாங்குவாரா? ಸಾಲ ತಗೊಳ್ತಾರ? ஹalleluya. ಹalleluya. இங்க எத்தனை பேர் கடன்காரா இருக்கிறீங்க ಇಲ್ಲಿ சகோதரி? ಎಷ್ಟು ಜನ ಸಾಲ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ ಸಹೋದರಿಯರು? உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ನಿಮ್ಗೆ ಆಲೋಚನೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? இந்த கடன் வாங்குறது கூட ஒரு சமயம் என்ன சொன்னாக்கா தேவனுக்கு சரியானபடி காணிக்கை தசமம் ದೇವರಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದಶಮಾಂಶಗಳು ಮತ್ತೆ ಕಾಣಿಕೆಗಳು வெளியே எவ்வளவு ஆயிடுச்சு கணக்கு வராது. நான் கத்தர் கொடுக்கிற ஒவ்வொருக்கும் கணக்கு. ನೀನ್ ಆಚೆ ಎಷ್ಟೇ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು ಅದೆಲ್ಲ ಲೆಕ್ಕ ಬರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಕೊಡುವ ಒಂದೊಂದು ಲೆಕ್ಕ. ಎಲಿಷನು ஒரு கூட எண்ணெய் வைத்திருந்தாள். ಅವಳು ಒಂದು ಬುಗ್ಗೆ ನೀರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಳು. இவன் மனம் இறங்கி ಇವನು ಕರುಣೆಯಿಂದ, ஐயோ வீட்டுக்கார நல்ல ஒரு விசுவாசத்தில் கூட இருந்திருக்கிறாரு, ಅವರು ಗಂಡ ತುಂಬಾ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರು, தேவனுக்குள்ள வந்திருக்கிறாரு, ದೇವರೊಳಗೆ ಇದ್ದಿದ್ದರು. எவ்வளவு பெரிய உதவி பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಹಾಯ. அந்த கணவன் உத்தமம் உண்மையும் இருந்தான் என்று சொல்லும்போது ಅವನು ನೀತಿವಂತನು ಸತ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ஹalleluya. ஹalleluya. நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ನೀವು ಹಾಗೆ 5வது வசனம் வாசிக்கலாம். ஐந்தாவது வாக்கியம் அவள் அவளுக்கு போய் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்திலே கொடுக்க அவர் அவைகளில் வார்த்தார். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேறொரு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இந்த கொடை எண்ணெய் உனக்கும் ಜೀವನಕ್ಕಾಗಿ வைத்துக்கொள்ள என்று ಈ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆಯನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೂ ಮಡಿಕೋ ಅಂತ ಕೊಟ್ಟರು. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. புத்தியுள்ள ஸ்திரீகளை நாம் இருக்க வேண்டும். ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀಗಳಾಗಿ ಇರಬೇಕು. ನಾವು ಸುಮ್ಮ ಕடன் வாங்கிட கூடாது. ನಾವು ಸುಮ್ನೆ ಸಾಲನ ತಗೋಬಾರದು. ஹalleluya. ಹalleluya. திடீரென்று ತಕ್ಷಣ மரித்து விட்டாள்.
ತೀರೋದ್ರೆ என்ன சொல்லுவாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அது 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. முதலாவது தன்னுடைய குடும்பம் என்ன நடக்கும், ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನ ಕುಟುಂಬ ಏನಾಗುತ್ತೋ, வரவங்களுக்கு என்ன பதில் சொல்வது, ಬರುವವರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது அவன் நிலைமை என்ன ஆகும், ಮೂರನೇದಾಗಿ ಅವರ ಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತೆ. கடன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ಸಾಲ ಇರುವವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கடனை தீர்ப்பதற்காக தேவனிடத்தில் நீங்கள் மனங்கள் படித்து ஜெபித்தால் ஆண்டவர் இந்த எலிஷா செய்த அந்த விதவிக்கு செய்த அற்புதங்களை உங்களுக்கும் செய்வார். ಸಾಲ ತೀರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಈ ವಿಧವೆಗೆ ಮಾಡಿದ ಸಹಾಯ ರೀತಿ ನಿಮಗೂ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல, நாம ஆண்டவர்கிட்ட கேட்கல, ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. ஆண்டவர்கிட்ட கேட்டு ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿ அனுமதிச்சால், ಅವರ ಅನುಮತಿ ಕೊಟ್ರೆ, பர்மிஷன் கொடுத்தா ಅವರ ಅನುಮತಿ ಕೊಟ್ರೆ எல்லாம் கிடைக்கும், ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இது ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பது. ಆವಾಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು ಇದು ದೇವರೇ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂತ. ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. 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 நாம நாளிலே சிலர் எப்படி கடன் வாங்குவதற்கு காரணம் என்ன, ಕೆಲವರು ಸಾಲ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು. ஹalleluya. ஹalleluya. நாம் சரியானபடி வேலையை செய்யாத சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಸೋಂಬೇರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. சிலர் பாருங்க, ಕೆಲವರನ್ನು ನೋಡಿ ஹalleluya, ஹalleluya, அவர் சொல்றாரு எங்க பிரதர் கடன் வாங்குறது தெரியுமா உனக்கு, ಅವರು ಸಹೋದರ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಸಾಲನೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா அவங்க வீட்டுல போய் பார்த்தா ಆದ್ರೆ ಅವ್ರ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ஒரு பொருள் கூட இல்ல, ಒಂದು ವಸ್ತು ಸಹ ಇಲ್ಲ. காரணம் என்ன, ಕಾರಣವೇನು, அவங்க வேலைக்கு 2 நாள் போனா போதும் வாரத்துக்கு, ಅವ್ರು ವಾರಕ್ಕೆ 2 ದಿನ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு சொல்ற சோம்பேறி, ಈ ರೀತಿಯಾದ ಸೋಂಬೇರಿ ಆಗಿರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? கூலி வேலை செய்யறவங்க, ಈ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು சில பேரு, ಕೆಲವೊಬ್ರು, ஹalleluya, ஹalleluya, அவங்க 2 நாள் வேலை செய்தா போதும், ಅವ್ರಿಗೆ 2 ದಿನ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. நான் பிரதர் பார்த்தேன், ಪಾಸ್ಟ್ ಅವರು ಒಂದು ಸಹೋದರನ ನೋಡಿದ್ರು. அவர் இந்த சில கூலி வேலைக்கு போவாரு, இந்த கார வேலை, இந்த கம்பி வேலை அப்படி போவாரு. ಅವರು ಗಾರೆ ಕೆಲಸ, ಈ ರೀತಿ ಕಂಬಿ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಕೂಲಿ ಕೆಲಸಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. 5 பேர் போவாங்க வேலைக்கு, 5 ಜನ ಒಟ್ಟಿಗೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ இந்த ಇರ್ತಾರೆ. சகோதரன் ಆ ಸಹೋದರನು டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவாரு, ಅವರು ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. இது சாப்பாடு கட்டி கொடுப்பான்னு எடுத்துட்டு போவாரு, ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ಊಟ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் பையனை பிரதர் விசாரிச்சேன், ಆ ಸಹೋದರನ್ನು ಪಾಸ್ಟ್ அவன் ವಿಚಾರಿಸಿದ್ರು. சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ எவ்வளவு கூலி போகும் நாளைக்கு, ಎಷ್ಟು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಸಂಬಳ 600 ரூபாய் 500 ரூபாய் தராங்க, 500 ರೂಪಾಯಿ 600 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. நாஸ்டாக்கு 100 ரூபாய் வாங்குறானா, ನಾಷ್ಟಕ್ಕೆ 100 ರೂಪಾಯಿ, மதியானம் சாப்பாடுக்கு 50 ரூபாய், நாஸ்டாக்கு 50 ரூபாய், சாப்பாடுக்கு 100 ரூபாய், ಟಿಫನ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ, ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟಕ್ಕೆ 100 ರೂಪಾಯಿ, வரும்போது ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிடுவாரு. ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು 100-150 ರೂಪಾಯಿ ಆಗುತ್ತೆ. 350 ரூபாய் லெஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு இருக்குது, 350 ರೂಪಾಯಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಎಷ್ಟಿರುತ್ತೆ? 250 ரூபாய் இருக்குது. ಬರೀ 250 ರೂಪಾಯಿ ಇರುತ್ತೆ. 250 ரூபாய் ಈ 250 ರೂಪಾಯಿಯನ್ನ வச்சு என்ன செய்யுது, ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡೋದು? சில குடும்பத்துல என்ன சொன்னாங்களாம், ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ஒண்ணு பண்ணலாம், ಒಂದು ಮಾಡೋಣ, நம்ம ரொம்ப சிக்கனமா பிடிக்கலாம், ನಾವು ತುಂಬಾ ಖರ್ಚು ಮಾಡದೇ ಇರೋಣ, சில பிஸ்னி ಕಂಜೂಸ್ತನ. அவங்க பாருங்க, ಅವ್ರು ನೋಡಿ ரொம்ப செலவு பண்றோமே, ನಾವು ತುಂಬಾ ಖರ್ಚು ಮಾಡ್ತೀವಲ್ಲ, நம்ம ஒண்ணு செய்யலாம், ನಾವೊಂದು ಮಾಡೋಣ, எதுவுமே செய்யறது வேண்டாம், ಏನು ಅಡಿಗೆನೆ ಮಾಡೋದು ಬೇಡ. அல்லேலூயா. ஹalleluya. ராத்திரியில போயிட்டு ஒரு 10 மணி போனா அங்க வாழைப்பழம், ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಾಳೆಹಣ್ಣು, தேவையில்லாத பழம் இருக்கும், அந்த இடத்துக்கெல்லாம் ಬಿಸಾಕು ಹಣ್ಣೆಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு 2 பண்ணி வாங்கிட்டு 1-2 ಬನ್ ಇಸ್ಕೊಂಡು நம்ம குடும்பம் நடத்தலாம்னு ಆ சொல்லி, ಹಣ್ಣೆಲ್ಲ ತಗೊಂಡು ನಾವು ಕುಟುಂಬ ನಡೆಸೋಣ ಅಂತ சரி சரி ತೀರ್ಮಾನ போங்க, ಮಾಡಿದ್ರು. போய் ಸರಿ ಹೋಗಿ ತಗೊಂಬನ್ನಿ ಅಂತ ಕಳಿಸಿದ್ರು. பணம் வாங்கி வாங்கன்னு சொன்னான். ಆ ಹಣ್ಣು ಬನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಬನ್ನಿ ಅಂತ ಕಳಿಸಿದ್ರು. இவன் போயிட்டு போனானா, ಇವನು ಹೋದ. அல்லேலூயா, ஹalleluya. போய் திரும்பி வந்துருக்கான், ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬರ್ತಾ ಇದಾರೆ. பாதி தூரம் ಅರ್ಧ ದೂರಕ್ಕೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರ್ತಾ அவங்க ಇದ್ದಾರೆ. கேட்டாங்க, ஏன்பா வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ಅವ್ರು ಕೇಳಿದ್ರಂತೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕಪ್ಪ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ. அல்லேலூயா. ஹalleluya. இல்லம்மா நீ உள்ள உட்கார்ந்து லைட் போட்டு உள்ள உட்கார்ந்துக்கிறியா, ನೀನು ಲೈಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ಯಾ, லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே உட்காருமா, ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಚೆ ಕುತ್ಕೋ ಅಂತ அது சொல்ல ಹೇಳಿದ್ರು. மாட்டேன். ಅದ್ ನೇಳಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இல்லங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும் வெளியே உட்காருங்க. ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಾನು ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಚೆ சரி ಕೂತಿದ್ದೆ. சரி அப்போ ಸರಿ ಹಾಗಾದ್ರೆ ಹೋಗುದು. ಅವ್ರು ಹೋದ್ರು. போய் திரும்பி வராது, ಹೋಗಿ ಮತ್ತೆ ಹೊಡ್ತಾರೆ. இல்ல லைட் ஆஃப் பண்ணியே இல்லன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, டவுட்டா இருக்குது, நான் பார்த்துட்டே போறேன். ನೀನು ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿದೆ ಇಲ್ವಾ ಅಂತ ನನಗೆ
ಸಂಶಯವಾಗಿದೆ, ನಾನು ನೋಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತೀನಿ. சொன்னாலா ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು நீங்க ನೀವು ತುಂಬಾ ದಡ್ಡ, 2 வாட்டி போயிட்டு வந்தீங்களே, 2 ಸಾರಿ ಹೋಗಿ ಬಂದ್ರಲ್ಲ, செப்பல் எப்படி வேஸ்ட் ஆயிடுமே. ನಿಮ್ಮ ಚಪ್ಪಲ್ ಸೌದೋಗುತ್ತಲ್ಲ. அவன் சொன்னானா, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ, அறிவு கேட்டவல ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವಳೆ, அது தெரிஞ்சுதானே நான் செப்பலನ್ನು கட்டி விட்டு போனேன். ಅದನ್ನ ಗೊತ್ತೇ ನಾನು ಚಪ್ಪಲಿ ಬಿಚ್ಚಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೀನಿ. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், ಈ ರೀತಿಯಾದ ಜೀವನ ಬೇಡ, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், ಈ ರೀತಿಯಾದ ಜೀವನ ಬೇಡ. ஓஹோன்றது கூட வேண்டாம், ಓಹೋ ಅನ್ನೋದು ಬೇಡ, ಚೀ ಅನ್ನೋದು ಬೇಡ. ஆண்டவர் எப்படி நடத்துறாரு அப்படி? ದೇವರು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸ್ತಾರೋ ಆ ರೀತಿ ನಡ್ಕೊಳ್ಳೋದು. பாருங்க, அவன் மணி எவ்வளவு உஷாராகிறாங்க ಗಂಡ பாருங்க. ಹೆಂಡತಿ ಎಷ್ಟು ಹುಷಾರಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. ரொம்ப பேர் சரி சாப்பிட மாட்டாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಊಟನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ. சாப்பிடாம ಊಟ ಮಾಡದೆ அதை சேர்த்து வைக்கலாம், ಅದನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಕ್ಕಣ, ஆனா அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் கொடுத்துருப்பாங்க. ಅದೆಲ್ಲ ಕೂಡಿಕ್ಕಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾರೆ. ஹாஸ்பிட்டல் போனா ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋದ್ರೆ இங்க ஒரு சிறப்பு வாங்கிக்கும், ಇಲ್ಲೊಂದು ಸಿರಪ್ ತಗೋ, 5 ಮಾತ್ರೆ எடுத்துக்கணும், ಒಂದು ದಿನಕ್ಕೆ 5 ಮಾತ್ರೆ ತಗೊಂಡು கேர்ள் ஆகி போச்சு. ನೀನು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಇದ್ದಿದ್ರಿಂದ ನಿನ್ಗೆ ಗ್ಯಾಸ್ ಟ್ರಬಲ್ ಆಯ್ತು. ஹalleluya, எப்படி வாழ்றீங்க? ಯಾವ ರೀತಿ ಜೀವನ ಮಾಡ್ತೀರಾ? என்ன கேளுங்க, எப்படி வாழ்றீங்க? ಪಾಸ್ಟರ್ನ ಕೇಳಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವನ ಎಂದು ಮಾಡ್ತೀರಾ? விட்டுடுங்க, ನನ್ನನ್ನು ಪಾಸ್ಟರ್ உட்கார்ந்து ஜெபித்த அப்பா ஆசீர்வதிக்கிறவர், ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஹalleluya. நான் கற்றுக்கொண்டேன், ಪಾಸ್ಟರ್ ತಿಳ್ಕೊಂಡ್ರು, அதிகமா ಸರ್ವ್ பண்ணும்போது ஆண்டவர் பேசுறார், ಹೆಚ್ಚಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ, ನಿಜವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. தப்பு என்றாரு, ಇದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எவ்வளவு செய்யணும் செய்யணும், ನೀನ್ ಎಷ್ಟು ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟೇ, அதிகமா செய்யக்கூடாது, ನೀನ್ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಬಾರ್ದು. நான் பேசுறாரு ஆண்டவர், ದೇವರು ಈ ದಿನದವರೆಗೂ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஹalleluya. இல்ல ஆண்டவர் கொடுக்கிறாரு என்று சொல்லி ಇಲ್ಲ ದೇವರು நம்ம நடக்க முடியாது, ಇಲ್ಲ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಇಷ್ಟಕ್ಕೆ ನಡೆಯಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. உண்மையா சொல்றேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಮುನ್ನ அப்படிதான் ಸರ್ವ್ பண்ணுவேன், ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, இப்ப கூட ಆದ್ರೆ ಇವಾಗೂ ಸಹ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வச்சுக்கோ, ಕಡಿಮೆ ಮಾಡ್ಕೋ. ஆமென், ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நமக்குள்ள பேசுற ஆண்டவர், ಅದೇ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம தேவ பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா ஜெபித்து நல்லா சந்தோஷமா இருக்கலாம், ஆனாலும் கூட இந்த கடன் பிரச்சனையாலதான் அவன் வாழ்க்கையில சமாதானமே இழந்து போறான். ದೇವರ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಕೂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಸಂತೋಷವೇ, ಆದರೆ ಸಾಲದಿಂದಲೇ ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು இந்த ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 2 பிள்ளைகளை அவன் என்ன செய்தாங்க, ಈ 2 ಮಕ್ಕಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಕೇಳ್ತಾರೆ, நான் அடிமையா கேட்டான், ನಮಗೆ ಗುಲಾಮರನ್ನಾಗಿ ಕೊಡುವಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲಿಷಾ ಇದೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡಿಲ್ಲ, இதெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இல்ல, ಎಲಿಷಾ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂತಿಲ್ಲ. எப்படி அப்படியாச்சு எதாச்சு நான் கேட்கல, ಇದಾಯ್ತು ಏನಾಯ್ತು ಆಗಾಯ್ತು ಈಗಾಯ್ತು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. உன்கிட்ட என்ன இருக்கிறது, ಸರಿ ನಿನ್ನ ಹತ್ರ ಏನಿದೆ? ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ದೇವರು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ஆங்க ஆயிப்போச்சு, ಆಗಿದ್ದಾಗೋಯ್ತು, எப்படி தீர்க்கணும் என்பதை ಹೇಗೆ ತೀರಿಸಬೇಕು வழி காட்டுகிறார், ಅವರು ದಾರಿ ತೋರಿಸ್ತಾರೆ. நீ முழங்கால் படியிட்டு ನೀವು ಮೊಳಕಾದೂರಿ ஆண்டவரை சொல்ல முடியுமா, ದೇವರ ಬಳಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ, என் கடலை தீர்ப்பீர் ஆண்டவரே, ನನ್ನ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿಕೆ ஹalleluya. ದೇವರೇ. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஆண்டவர் இன்னொரு முடிவு பண்ணணும், நீங்க ದೇವರ ಬಳಿ ನೀವು ಇನ್ನೊಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கூடாது, ಸಾಲ ತಗೋಬಾರ್ದು, இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க, ಇರುವುದನ್ನೇ ಸಾಕು ಅಂತ ಯೋಚಿಸಿರಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எபிரேயர் 13 அதிகாரம் பணாசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. முதல் சொல்றாரு, பண ஆசை இல்லாததாய் நடந்து. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹಣದ ಆಸೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಾಗಿ ನಡೆಯಿರಿ. வேதம் சொல்றது, பண ஆசை எல்லா வேருக்கும் தீமை, எல்லா தீமைக்கு வேறு. ವೇದವು ಹೇಳಿದ್ರೆ ಹಣದ ಆಸೆ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳಿಗೂ ಎಲ್ಲ ದುಷ್ಟತನಕ್ಕೂ ಅದು ಬೇರಾಗಿದೆ. Amen, hallelujah, Amen, hallelujah, hallelujah, hallelujah. எல்லா பண ஆசைகள் எல்லா தீமைக்கு வேறாம். ಹಣದ ಆಸೆಯು ಎಲ್ಲ ದುಷ್ಟತನಕ್ಕೂ ಬೇರಾಗಿದೆ. உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள், ನಿಮಗೆ ಇರುವುದು ಸಾಕು ಅಂತ ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರ್ಲಿ. ஹalleluya, hallelujah. நைட் செய்தா உலகத்து கஷ்டப்படுங்க, ಕಷ್ಟಪಡಿರಿ. கஷ்டப்படணும்னு சொல்லல, ಕಷ್ಟ ಪಡಬೇಡಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿಲ್ಲ, பைபிள் சொல்லுது. ವೇದವು ಹೇಳ್ತಿದೆ, ஒரு நாள் வேலைக்கு போறேன்னா ಒಂದು ದಿನ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ சாப்பிடக்கூடாது, ಊಟ ಮಾಡಬಾರ್ದು. ஹalleluya, hallelujah. வேலை இருந்து
நம்மளால முடியாத இருந்தா பரவாயில்ல, ಕೆಲಸ ಇದ್ದು ನಮ್ಮಿಂದ ಹೋಗಕ್ ಆಗದೇ ಇರೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, வேலை இல்லாம இருந்தாலும் கிடைக்கலாம் பரவாயில்ல, ಕೆಲಸ ಸಿಗದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, வேலை இருந்து செய்யாம இருக்கிற, ಕೆಲಸ ಇದ್ದು ಮಾಡದೇ ಇರುವವರು. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கை உயர்த்துங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕೈ ಎತ್ತಿ ನೋಡೋಣ. நல்லா வேலை செய்யறவங்க எத்தனை பேர்? ಚೆನ್ನಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡೋರು ಎಷ್ಟು ಜನ? ಕೈ ಎತ್ತಿ. அல்லேலூயா. Hallelujah. இந்த பணம் செலவழிப்பதற்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ಈ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. யோசிக்காத செலவு பண்றவன் ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಖರ್ಚು ಮಾಡುವವರು மதிக்கேட. ಅವರು ಗದ್ದರು, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು. ஆமென். மதிக்கேட. ಅವರ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು. நாளைக்கு பார்த்ததெல்லாம் இப்ப செய்ய சொல்றேன், இப்ப நம்ம வேண்டாம். ನಾಳೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಇವತ್ತು ದಿನ ಮಾಡುವಂತ ಆ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ ಬೇಡ. நான் 500 ரூபாய் செலவு பண்ணா பாஸ்டமா சொல்லுவாங்க, போனாதுக்கு 500 ரூபாய் 200 போதும் இல்லையா ಅಂತ கேட்பாங்க. ಪಾಸ್ಟ್ 500 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರೆ ಪಾಸ್ಟ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ 200 ರೂಪಾಯಿ ಸಾಕಲ್ಲ ಅಂತ. போதும் இல்லையான்னு ಕೇಳ್பாங்க. ಅದು 200 ರೂಪಾಯಿ கண்டிப்பா ಸಾಕಲ್ಲ. சொல்றேன், அது ஒரு ரொம்ப திட்டம் அது. ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ, ಅದು ಒಳ್ಳೆಯದು. நல்ல காரியம், சும்மா சும்மா ಸುಮ್ನೆ ಖರ್ಚು ಮಾಡೋದು. புரிசா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? அல்லேலூயா. Hallelujah. வாங்கிய காபி செலவுக்கு மாதிரி வச்சுக்கோ. இந்த சகோதரன் கூட ஒருத்தர் அவன் சொன்னாரு, ஏன் கடன் வாங்குறதே இல்ல, வாங்கியா காபி செலவு மாதிரி வச்சுக்க, நாங்க அவ்வளவுதான். அவர் காபி செலவுக்கு இல்ல, ராத்திரி செலவு ஆகி போச்சு. ಒಬ್ರು ಸಾಲನೆ ತಗೊಂತಿರ್ಲಿಲ್ಲ, ತಗೊಳ್ಳೋ ಕಾಫಿ ಖರ್ಚು ತರ ಇಡ್ಕೋ ಅಂತ ಕೊಟ್ಬಿಟ್ರು. ಕೊನೆಯವರೆಗೂ ಅವರು ಸಾಲ ತಗೊಳ್ಳೋವರೇ ಆಗಿದ್ರು. இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க. ಇರುವುದನ್ನೇ ಸಾಕು ಅಂತ ಯೋಚಿಸಿರಿ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்ம சபையில ஒரு சகோதரி, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಹೋದರಿ கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தா. ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಗೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அவங்க ஒரு நாள் கூட ஒரு ஆஃப் டே கூட என்ன செய்யக்கூடாதான், ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಅರ್ಧ ದಿನನೂ ಸಹ ಅವರು ರಜೆ போடக்கூடாது. ಅವ್ರು ರಜೆ ತಗೊಂಡ್ಬಾರ್ದು. அப்படி செய்யனாக்கா உங்களுக்கு மாசம் மாசம் போனஸ் வரணும். ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ತಿಂಗಳು ಅವ್ರಿಗೆ ಬೋನಸ್ ಬರುತ್ತೆ. அல்லேலூயா. Hallelujah. ஆனா அவங்க அப்படிதான் போய் சம்பாதித்தார். ಆ ರೀತಿ ಹೋಗಿ ಸಂಪಾದಿಸಿದ್ರು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க எப்படி இருக்கா தெரியுமா? ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿ ಇದಾರೆ ಗೊತ್ತಾ? அல்லேலூயா. Hallelujah. பணத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கிறாங்க. ಹಣಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಬರನೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಆಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. கையில பணம் இருந்த உடனே வேலைக்கு போகாதே என்று சொல்லுகிறார். ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇದ್ದಿದ್ದ ಕೂಡಲೇ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ಅನ್ಕೊಂಬಾರ್ದು. அல்லேலூயா. Hallelujah. செலவு செலவு பண்றோமோ, ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡ್ತೀವೋ. அல்லேலூயா. Hallelujah. வீண் செலவை என்ன செய்யணும், ஒதுக்கணும். ವ್ಯರ್ಥವಾದ ಖರ್ಚನ್ನೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. வாங்குறது ரொம்ப ஈஸி, ತಗೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಸುಲಭ. முக்கியமான காரியத்துக்கு செய்யலாம், ಮುಖ್ಯವಾಗಿರೋ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾಡಬಹುದು. முக்கியமான காரியத்தை செய்யலாம். ಮುಖ್ಯವಾಗಿರೋ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಹುದು. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப அவசியமா இருக்கிறது. ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. அது கூட ஒரு முறை நீங்க ஏசப்பட நீங்க கேட்கணும். ಅದಕ್ಕೂ ಸಹ ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு பொண்ணுக்கு மேரேஜ் இருக்குது, பையனுக்கு மேரேஜ் இருக்குது, ನನ್ನ ಮಗನಿಗೂ ಮದುವೆ ಇದೆ, வீடு கட்டணும், ಮನೆ ಕಟ್ಟಿಸ್ಬೇಕು. நீங்க ஜெபிச்சு பாருங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡ್ರಿ. ஆண்டவரே நான் கடன் வாங்கணுமா, ದೇವರೇ ನಾನು ಸಾಲ ತಗೋಬೇಕಾ? வேணும் சொல்லிட்டு கடன் வாங்காதேன்னு. ವೇದಾಗವು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಸಾಲ ತಗೋಬಾರ್ದು ಅಂತ. ஆனா என்ன நான் முடிவு பண்றது? ಆದ್ರೆ ನಾನು ಏನನ್ನು ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕು? ஆண்டவரே வேணுமாக்குது. ದೇವರೇ ನನಗೆ ಹಣದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. கிரெடிட் கார்டு தெரியுமா? ಈ ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ? ஆஹா, ரெண்டு இருக்குது. ನನ್ನ ಹತ್ರ 2 ಇದೆ. 2-3 கார்டுக்கு ನನ್ನ தெரியுமா? ಹತ್ರ 3 ಕಾರ್ಡ್ ಇದೆ ಗೊತ್ತಾ? அவன் போன செத்தான். ಅದ್ರಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸತ್ತು. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப ஸ்டைலா போய் உட்கார்ந்துட்டு கிரெடிட் கொடுக்கறது, அது ತುಂಬಾ ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ತಗೊಂಬ ಅನ್ನೋದು. வண்டியில பெட்ரோல் போடுறதுல விடுவானுங்க. தடங்காரியா பட் அவங்க பயங்கரமா போடுறாங்க. ರೋಡಲ್ಲಿ ಹೋಗೋರೆಲ್ಲ ಕರೆದಿ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕೋರೆಲ್ಲ ಕರೆದಿ ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಬೇಕಾ, ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಬೇಕಾ. ಅದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಸಾಲಗಾರನಾಗ್ತೀಯ ಅಂತ ಅರ್ಥ. எத்தனை பேர், ಎಷ್ಟು ಜನ? அல்லேலூயா. Hallelujah. இந்த கடன் சில கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் நான் கடன் ஆகக்கூடாது, நான் கடன் வாங்காம இருக்கணும், என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. ಒಬ್ರು ಬಂದು ಫಾಸ್ಟ್ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದ್ರು, ನಾನು ಸಾಲನೇ ತಗೋಬಾರ್ದು, ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ரொம்ப நல்ல ஆலோசனை தான், ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ. நான் சொன்னேன் ಫಾಸ್ಟ್ ಅವ್ರು நீ கடன் வாங்கணும், ஒண்ணு செய்யணும். ನೀನ್ ಸಾಲ ತಗೋಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಾಡಬೇಕು. அவங்க மாத்திரம் நீங்க கூட, ಅವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನೀವು ಸಹ உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வருதோ, ನಿಮಗೆ ಸಂಬಳ ಎಷ್ಟು ಬರುತ್ತೋ அதுக்குள்ள ಅಷ್ಟರೊಳಗೆ நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். ನೀವೆಲ್ಲ ಖರ್ಚನ್ನು ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ
அதுக்குள்ளே முடிக்கணும். ಅದ್ರೊಳಗಡೆನೆ ನೀವು ಇಟ್ಕೋಬೇಕು ನಿಮ್ ಇಲ್ಲ ಖರ್ಚನ್ನ. ಹಚ್ಚಿಕಂಗ. ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அடிக்கடி போயிட்டு வரும். ಪದೇ ಪದೇ ಹೋಗಿ ಬರ್ಬೇಕು. எங்க ಎಲ್ಲಿ? மார்வடி கடைக்கு, ಗಿರಿವೆ ಅಂಗಡಿಗೆ. அல்லேலூயா. ಹalleluya. ஒரு சகோதரன் ಈಗ ನೀವು ಬೋರ್ ಅಡಿக்குதுல என்ன போறல, ಒಂದ್ ಸಹೋದರ ಇವತ್ತು ತುಂಬಾ ಬೋರ್ ಹೊಡಿತಿದೆ, ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗೋದಲ್ವಾ? ವಾಲೆ ಎತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹಣ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ. ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ಹೋಗ್ತದೆ ಕಂಬಳ வைக்கிறாங்க. ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ಹೋಗೋದಕ್ಕೆ ಉಂಗುರ ವಾಲೆ ಎಲ್ಲ ಹಣ ಇಡ್ತಾರೆ. ಈ ರೀತಿಯಾದ கடன் ஆவதற்கு, ಸಾಲಗಾರನಾಗುವುದಕ್ಕೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ. அப்ப சம்பளத்துக்கு கீழே தான் நீ செலவு பண்ணணும். ಆದ್ರೆ ಸಂಬಳ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ஒரு ಕಡಿಮೆ மனுஷன், ಒಂದು ಮನುಷ್ಯನು ஒரு சம்பளம் எவ்வளவு, ಅವನ ಸಂಬಳ ಎಷ್ಟು, நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டும், ನಾವು ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು. ஒரு உதாரணமாக ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ 20,000 ரூபாய் சம்பளம் மாசம், 20,000 ಸಂಬಳ இல்ல ಅಂತಂದ್ರೆ, 10,000 ரூபாய் சம்பளம், ಇಲ್ಲ 10,000 ಸಂಬಳ ಅಂದ್ರೆ அவன் செலவு பண்ண வேண்டியது 15,000 ரூபாய் இல்ல 8,000 ரூபாய் கூட முடிச்சணும். 20,000 ಸಂಬಳ ಅಂದ್ರೆ 18,000 ಒಳಗೆ ಅವ್ನು ಖರ್ಚು ಇರ್ಬೇಕು. 2,000 ரூபாய் மாசம் எடுத்து வைக்கிற அளவுக்கு 10,000 ಅಂದ್ರೆ 8,000 ಖರ್ಚು ಮಾಡಿ 2,000 ಎತ್ತಿಕ್ಕುವಷ್ಟು. அப்படி வந்தாதான் ಆ ರೀತಿ ಬಂದ್ರೇನೆ அவன் பணம் இருந்தா தைரியம் இருக்கும். ಹಾಗಾದ್ರೆ ಹಣ ಇದ್ರೆ ಧೈರ್ಯ ಇರುತ್ತೆ. இருக்குதா இல்ல? ಇರುತ್ತಾ ಇಲ್ವಾ? இவன் காலையில எழுந்தா படுத்தா கடன் பிரச்சனை, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ರೆ ರಾತ್ರಿ ಮಲಗಿದ್ರೆ ಸಾಲದ ತೊಂದರೆ, கடன் கடன் கடன். ಸಾಲ ಸಾಲ ಸಾಲ. அல்லேலூயா, ಹalleluya, அல்லேலூயா. ಹalleluya. ஆண்டவர் கொடுத்தாரு ஒரு ஃப்ளோர் கட்டுன்னு சொல்லி, ದೇವರು ಕೊಟ್ಟರು ಒಂದು ಫ್ಲೋರ್ ಕಟ್ಟು ಅಂತ. நீ 3 ஃப்ளோர் கட்டிட்டு ನೀವು 3 ಫ್ಲೋರ್ ಕಟ್ಬಿಟ್ಟು 302 கட்டிட்டாப்பா, அதுல லீஸ் போட்டா அது வாடகை வரலையாப்பா, ಇನ್ನ 2 ಫ್ಲೋರ್ ಕಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಲೀಸ್ಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಹಣ ಬರುತ್ತಲ್ವಾ? கொஞ்ச நாள் ஆச்சு நான் வீடு விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ರೆ ಆ ಮನೆ ಮಾರೋದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. நான் வீடு விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ಅವರು ಮನೆ ಮಾರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ரைட்டா இல்லையா? ಸರಿನಾ ಇಲ್ವಾ? இதுல யோசிக்கணும். ಇದೆಲ್ಲ ಯೋಚಿಸ್ಬೇಕು. கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்க கூடாது. ಸಾಲ ತಗೊಂಡು ಕೊಡದೇನೂ ಇರಬಾರ್ದು. அல்லேலூயா, ಹalleluya. ನ್ಯಾಯ ನೀತಿ ಅಲ್ಲ, ಅದು ದೇವರ ಮುಂದೆ ನ್ಯಾಯವು ನೀತಿ ನಾವು ಅಲ್ಲ. யோசிக்க வேண்டியது. ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು, ನಾವು எதை ஆண்டவர் எதை போதும் என்று எதை செய்யணும் அதை தான் செய்யணும். ಎಷ್ಟು ದೇವರು ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಎಷ್ಟು ದೇವರು ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. பண ஆசை, பேராசை பெருநஷ்டம். ಹೆಚ್ಚಿನ ದುರಾಸೆ ಅದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ನಷ್ಟ. அல்லேலூயா, ಹalleluya. பெரு ஆசை பெருநஷ்டம். ದುರಾಸೆ ಅದು ದೊಡ್ಡ ನಷ್ಟ. யோசிக்காமல் செய்யக்கூடாது. ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಮಾಡಬಾರ್ದು. எது செய்தாலும் யோசிக்க வேண்டும். ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದ್ರು ಯೋಚಿಸಬೇಕು. அல்லேலூயா, ಹalleluya. சந்தோஷமா சாப்பிட்டு தூங்க முடியல, ಸಂತೋಷವಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அல்லேலூயா, ಹalleluya. ஏன் சொன்னா ಯಾಕೆ ಅಂತ கடன் ಹೇಳಿದ್ರೆ பிரச்சனை. ಸಾಲದ ತೊಂದರೆಗಳು. ஆண்டவர் அந்த எலிசாவை பார்க்கிறோம். ಎಲಿಷನನ್ನು ನೋಡಬಹುದು. எலிசா அந்த விதவி ಆ ವಿಧವಿಯನ್ನು என்ன செய்தாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? உதவி செய்தார். ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. நீங்க கீழே வாசிக்கலாம். 2 ವರ್ಷಗಳು 4 அவர் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஆமா, நேற்று கத்திர மேம்படுத்துவோம். எலிசா சொல்ல வேண்டாம் வேண்டாம் கொடுக்காத விடியா ஆச்சு வீட்டுக்காரர் இல்ல போய் வீட்டுக்காரர் கேளு எனக்கான கேக்குற. ಎಲಿಷಾ ಆಲೋಚನೆ ಕೊಡಬಹುದಾಯಿತ್ತು ಅಮ್ಮಗೆ, ನೀನ್ ಏನು ಸಾಲ ಕೊಡಬೇಡ, ಏನು ಆಗಿದ್ದಾಗೋಯ್ತು ಬಿಟ್ಬಿಡು, ಆ ಗಂಡನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் ದೇವರು நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿ எலிசா எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கறானாக்கா ಎಲಿಷನ್ ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவர் ஒரு குடத்தை உனக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವ ಎಣ್ಣೆಯನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೂ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಇಟ್ಕೋ ಅಂತ ಕೊಟ್ಟರು. ஒரு என்ன அவங்க குடும்பத்துக்கும் ಒಂದು பிள்ளைகளுக்கும் ஆகுமா? ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವ ಎಣ್ಣೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೂ ಅವರ ಜೀವನಕ್ಕೂ ಆಗುತ್ತಾ? புத்திசாலியை பிழைச்சிக்கோன்றார். ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ಜೀವನ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கடவுள் நல்லா பாருங்க, ஒரு கூட கரெக்டா கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನೋಡಿ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. குறைச்சிக்கலாம் இல்லையா? ಯಾಕೆ ಕಡಿಮೆ ಮಾಡಿರ್ಬೋದಾಯ್ತಲ್ಲ? ஒரு குடம் என்ன குறைஞ்சிருந்தாலும் ಒಂದು ಬಿಂದಿಗೆಯಷ್ಟು ಎಣ್ಣೆ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರು இவங்க ஜீவனத்துக்கு இல்லாத போயிருக்கும். ಇವರು ಜೀವನಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಆಗಿರುತ್ತೆ. எவ்வளவு தேவையோ ಎಷ್ಟು ಅಗತ್ಯವೋ அவ்வளவுதான் கொடுக்கிறார். ಅಷ್ಟೇ ದೇವರು ಕೊಟ್ಟರು. அதுதான் கடவுள். ஹalleluya.
எவ்வளவு தேவையோ ಎಷ್ಟು ಬೇಕೋ அவ்வளவுதான் கொடுக்கிறார். ಅಷ್ಟೇ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ. ஒரு குடம் என்ன ಒಂದು ಬಿಂದಿಗೆ ಎಣ್ಣೆ பொறிஞ்சிருந்தா கூட ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರು ಸಹ ஒரு ஜீவனத்துக்கு ಅವರ ಜೀವನಕ್ಕೆ ஆண்டவர் அவங்க உதவி இருந்திருக்காரு. ಅದು ಸಹಾಯವಾಗಿರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. தேவன் தெரியும் ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது. ಯಾವುದನ್ನು ಮಾಡಬೇಕು ಯಾವುದನ್ನು ಮಾಡಬಾರದು ಅಂತ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஒரு மனுஷன் நீங்க யோசிக்கணும். ಒಂದೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. எப்ப யோசிக்கணும்? ಯಾವಾಗ ಯೋಚಿಸಬೇಕು? எப்ப யோசிக்கணும்? ಯಾವಾಗ ಯೋಚಿಸಬೇಕು? கடன் ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. இப்போ ஒருத்தர் சொல்றாங்க 10,000 கொடுக்குறேன்பா, ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಈಗ 10,000 ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ. வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா ನೀವು ತಗೊಂತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ஹalleluya. Hallelujah. நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಒಂದು ಅಮ್ಮ ಇದ್ದಾರೆ. பேர் சொல்ல விரும்ப மாட்டேன். ಹೆಸರೇಳಕ್ಕೆ சகோதரி ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இருக்கிறாங்க. ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. கடன் 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 ಸಾಲ ಸಾಲ ಅಂತ ಸಾಲ ತಗೊಂಡೇ ಇದ್ರು. 7 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕடன். 7 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಾಲ. அவனை தீர்க்க முடியுமா? ಅವರಿಂದ ತೀರ್ಸಕ್ಕಾಗುತ್ತಾ? ஹalleluya. Hallelujah. ஒருத்தர் வாங்கல இருக்கு. ಒಬ್ಬರ ಬಳಿ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಅನೇಕರ ಬಳಿ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. பரலோக ராஜ்யம் இல்லை. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಿಲ್ಲ. பரலோகத்துக்கு போக முடியாது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நிம்மதி இருக்காது. ನಿಮ್ಮದಿ ಇರೋದಿಲ್ಲ. சுதந்திரம் இருக்காது. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಇರೋದಿಲ್ಲ. சந்தோஷம் இருக்காது. ಸಂತೋಷ ಇರೋದಿಲ್ಲ. சமாதானம் இருக்காது. ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? ಈ ರೀತಿಯಾದ ಜೀವನ ಬೇಕಾ? ஹalleluya. Hallelujah. ನೀವು கொஞ்சம் யோசித்து பார்க்க ನೀವು வேண்டும். ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. எதை செய்தாலும் ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರಾ? தேவனை கேட்டு செய்யுங்க. ದೇವರನ್ನು ಕೇಳಿ ಮಾಡಿರಿ. கட்ட அற்புதமா மாற்றுவார். ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஆண்டவர் சொன்னார்னா ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ஹalleluya. Hallelujah. 1 லட்சத்துல 3 லட்சம் கட்டணும். ஆண்டவர் 5 கட்ட சொன்னா கட்டுங்க. 1 ಅಕ್ಷರ ಅಲ್ಲ 2 ಅಕ್ಷರ ಅಲ್ಲ 5 ಕಟ್ಟಿ ಹೇಳಿದ್ರು ಕಟ್ಟಿರಿ. இயேசுவை கேளுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಕೇಳಿರಿ. கேட்காம செய்யக்கூடாது. ಕೇಳದೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஹalleluya. Hallelujah. சொல்றாங்க அப்புறமா யோசிக்கிறது கிடையாது. ಅನಂತರ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. அப்புறம் பாத்துக்கலான்றது ಅನಂತರ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು ரொம்ப தப்பு. ತುಂಬಾ ತಪ್ಪು. ஏதோ ஒரு காரியம் செய்ய போறீங்க, ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க, இது கடவுள் விரும்புறாரு, ஓகே, அதுக்காக ஊழியக்கார கேளுங்க, ஜெபிங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸೇವಕರನ್ನ ಕೇಳಿ ದೇವರನ್ನು பாதி ಕೇಳಿ நின்னு போச்சு. ಮನೆ ಕಟ್ಟಿಸ್ಬೇಕು, ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಂತೋಯ್ತು. திருமணம் பாதி நின்னு போகுது. ಮದುವೆ ಅರ್ಧದಲ್ಲೇ ನಿಂತೋಗುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. கூட ஜெபிச்சு பார்க்கணும், ஆண்டு கொடுக்க எதனா உதவி செய்யறாரா? ಆಗಲೂ ಸಹ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ದೇವರೇನೋ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அதனால ரொம்ப பேர் சேர்த்து வைக்கிறது கூட ரொம்ப சேர்த்து சேர்த்து வச்சுருவாங்க. ಅನೇಕರು ಈ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರವೇ கடவுளுக்கு ಕೂಡಿಡ್ತಾರೆ. சேர்த்து வைக்கணும். ದೇವರಿಗೂ ಕೊಡೋದಿಲ್ಲ, 1 ರೂಪಾಯಿನೂ ಕೂಡಿಡ್ತಾರೆ. அதுதான் பாட்டு பாடிக்கிறார். ಅದೇ ಬ್ರಹ್ಮನ್ಸ್ ಅವರು ಹಾಡಾಡಿದ್ದಾರೆ. சேர்த்து வைக்காதே திருடன் பார்த்திடுவார், கொடுத்திடு கட்டளை ஒளிவின்றி காத்திடுவார், நீ கொடுத்திடு கட்டளை ஒளிவின்றி எல்லாத்தையும் விட்டு போன ஒரு நாள், ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು ಒಂದಿನ. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆனா கடனா எங்க போகுது? ಆದ್ರೆ ಸಾಲ ಇದ್ರೆ திருப்பத்திற்கு ಸಾಲ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. உங்களுக்கு ஆண்டவர் தீர்த்தனா இல்லையா பாருங்க. ನಿಮಗೆ ದೇವರು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. Hallelujah. 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 அம்மா சொன்னாங்க, ಒಂದಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, எப்படி பண்றது? ಯಾವ ರೀತಿ ಮಾಡೋದು? நாம வந்து 10,000 ரூபாய் சம்பளம், ನನಗೆ ಬರೋದು 10,000 ಸಂಬಳ. ஹalleluya. Hallelujah. எங்க வீட்டுக்காரர் ஒரு 15,000 ரூபாய் வருது, ನನ್ನ ಮನೆಯವರು ಒಂದು 15,000 ಸಂಬಳ, 25,000 ரூபாய் வருது, 25,000 ಸಂಬಳ ಬರುತ್ತೆ. எல்லாம் போயிடுது. ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. 13,000 ரூபாய் தான் கையில நிக்குது. ஆனா இதுல தசபாகம் போட்டு வச்சுக்க எங்களுக்கு ஆபரணம் இருக்காது. 13,000 ಇರೋದು ನಮ್ಗೆ, ಅದ್ರಲ್ಲಿ 3,000 ಇರೋದು. ಅದ್ರಲ್ಲೂ ನಾವು ದಶಮಾಂಶ ಹಾಕಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಇರೋದೇ ಇಲ್ಲ, ಊಟಕ್ಕೆ ಇರೋದಿಲ್ಲ. தசபாகம் போட்டா சாப்பாடு இருக்காது. ದೇವರಿಗೆ ಕೊಟ್ರೆ ನಮ್ಗೆ ಊಟಕ್ಕೆ ಕಾಸು ಇರೋದಿಲ್ಲ. ஒரு 3 மாசம், ಒಂದು 3 ತಿಂಗಳು, இது 3 மாசம் தசபாகத்தை நிறுத்தினாங்க வச்சுக்க, ಈ 3 ತಿಂಗಳು ದಶಮಾಂಶವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ರು ಅನ್ಕೊಳ್ಳಿ, 15-20 மடங்கு அதிகமாய் கடன் விழுந்துடும். 15-20 ಸಾಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೀಳುತ್ತೆ. கேட்டாங்க, ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು, உண்மையை சொல்றேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இது நடந்த சம்பவம் தான். ಇದು ನಡೆದ ಘಟನೆ. இது 15,000-25,000 ரூபாய் சம்பளம் வச்சு நல்லா
நடத்த முடியல. ಈ 15,000 20,000 ಸಂಬಳ ಇಟ್ಕೊಂಡು ನನ್ನಿಂದ ನಡ್ಸಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இல்ல நான் தசம போட்டா எனக்கு ராசனே இருக்காது. ಇದು ದಶಮಾಂಶ ಕೊಟ್ರೆ ನನಗೆ ರೇಷನೇ ಇರೋದಿಲ್ಲ. கொடுத்து பாருங்க, ಕೊಟ್ಟಿ ನೋಡಿರಿ என்று வேதத்துல பைபிள்ல இங்க பிரசங்கம் பண்ணும்போது அவன் பேசிட்டு இருக்கிறார். ಎಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ತಗೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದಾರ. ஹalleluya ஹalleluya. வேலைக்கு போனா ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ சம்பளம் உங்களுக்கு உயர்த்தி ஆச்சு. ಕೆಲ್ಸಕ್ಕೆ 25,000 சம்பளம் 25,000-30,000 ಸಂಬಳ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. இப்ப எல்லாத்தையும் கொடுத்து 3,000-4,000 அதிகமாகவே இருக்கிறது. ಇವಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟು 3-4,000 ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೈಯಲ್ಲಿ ಉಳಿದಿದೆ. கடவுளுக்கு தேவனுக்கு கொடுக்கும்போது ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ முதல் கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? ಮೊದಲನೇದಾಗಿ ಕರ್ತರಿಗೆ ಏನ್ ಕೊಡಬೇಕು? நேரம் கொடுக்கணும். ಸಮಯ ಕೊಡಬೇಕು. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். ಒಂದು ದಿನಕ್ಕೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕೊಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya. ஏனால் பழைய ஏற்பாடுல 10ல ஒரு பங்கு தசமம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 10ರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அற்ப பணம் என்று வீடு நிலங்களை விற்று தேவன் பாதத்துல வைத்தார்கள். ಅವರು ನೆಲ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ರು. அளவில்லாமல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ಅವರು ಲೆಕ್ಕ ಇಲ್ಲದಷ್ಟು ಕೊಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு முதலாவது ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டியது தன் இருதயத்தை. ಮೊದಲನೇದಾಗಿ ಕೊಡಬೇಕಾಗಿರೋದು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು. ஆமென் ஹalleluya. ஹalleluya. இருதயத்தை கொடுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಿರಿ. சமயத்தை கொடுங்கள். ಸಮಯವನ್ನು ಕೊಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சமயத்தை கொடுங்க. ಒಂದು ದಿನಕ್ಕೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ வாசிக்க நேரத்தை கொடுங்க. ವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲು ಸಮಯ ಕೊಡಿ. ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய சமயத்தை கொடுங்க. ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವ ಹಾಗೆ ನೀವು ಸಮಯವನ್ನು ಕೊಡಿರಿ. மத்தவங்களுக்காக பலப்படுத்தும் சமயத்தை கொடுங்க. ನೀವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ಕೊಡಿ. இதெல்லாம் கொடுத்து ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟು நீங்க தசபாகத்தை கொடுங்க. ನೀವು ದಶಮಾಂಶವನ್ನು ಕೊಡಿರಿ. வெறும் தசபாகத்தை கொடுத்துட்ட உடனே ஆசீர்வதிச்சுவார் நினைக்காதீங்க. ಬರೀ ದಶಮಾಂಶವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಅಂತ எல்லாமே ಯೋಚಿಸಿ கர்த்தர் கொடுக்க வேண்டும். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, சமூகத்துக்கு வரும்போது ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ஹalleluya பண்டசாலையில தசபாகத்தை கொண்டு வாருங்கள். ಅವರ ಆಲಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದಶಮಾಂಶವನ್ನು ತಗೊಂಡ್ಬರ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஆமென் ஹalleluya. Amen, hallelujah. எதுக்கு கடன் வேண்டாம், கடனே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க, கைவிடுங்க. ಜನರಿಗೆ ಸಾಲ ಇರಬಾರ್ದು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಸಾಲ ಇರೋದಿಲ್ಲ. வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. ಮನೆ ಕಟ್ಟಲೇ ಇರುವವರು ಮನೆ ಕಟ್ಟಿರಾ. பணம் குறைவு யாருக்கு இருக்கிறது? ಹಣದ ಕೊರತೆ ಯಾರಿಗಿದೆಯೋ கர்த்தர் மாற்றுகிறார். ದೇವರು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த நாளை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. சம்பளம் உயரும். ಸಂಬಳ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. போனஸ் கர்த்தர் கொடுப்பாரு. ಬೋನಸ್ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya.